இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா கொண்டக்கடலை கிரேவி எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம். இந்த கிரேவியை சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்குன்னு தான் வச்சு சாப்பிட்ருப்பீங்க. ஒரு முறை தோசை, இட்லி, சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த கிரேவியை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 2 கிராம்பு, 1 ஸ்டார் பூ, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது கரிஞ்சி போயிடும், டேஸ்ட்டே மாறிடும். 2 நிமிஷம் போல் நல்லா வறுபட்டு வந்ததும் சீரகமும் சோம்பும் நல்லா பொரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் காஷ்மீரிக் மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரிக் மிளகாய் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற மிளகாவே சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மசாலாவுக்கு பெரிய வெங்காயம் தான் சேர்க்கணுன்னு இல்லைங்க, சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இது 10 நிமிஷம் போல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இது நல்லா ஆறி வந்ததும் நம்ம மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி கப்பில் சேர்த்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மசாலா அரைச்சி கொண்டக்கடலை கிரேவி செய்யும்போது டேஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பட்டு வந்தால் போதும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அவ்வளவுதாங்க, மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலையை சேர்த்ததும் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை நல்லா எண்ணெயிலே பொரிஞ்சு வந்ததும் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க. மசாலாவை சேர்த்ததும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டதும் இந்த அளவுக்கு கொதி வந்துருக்குங்க. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசம் போனதும் இந்த ஸ்டேஜில் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரிக் மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து மசாலா நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கொண்டக்கடலை கிரேவியை ஒரு முறை வீட்டில் செஞ்சு கொடுத்திங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்கங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும். மசாலா வதங்கி நல்லா பச்சை வாசம் போனதும் இந்த ஸ்டேஜில் தண்ணியை சேர்த்துக்கலாங்க. மசாலா அரைச்ச மிக்ஸி கப்பிலே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கிரேவியில் சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்ததும் இந்த ஸ்டேஜில் கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாங்க. நான் ஆல்ரெடி கொண்டக்கடலையை வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேங்க. ஒரு 8 மணி நேரம் போல் கொண்டக்கடலையை ஊற வச்சு குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கொண்டக்கடலை நல்லா வெந்து வந்திருக்கும். கொண்டக்கடலையை சேர்த்ததும் 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த அளவுக்கு கொதி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பால் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் பால் தான் சேர்க்கணுன்னு இல்லை, இதில் 1/2 கப் அளவுக்கு தயிர் கூட சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பால் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் பொடி பொடியாக நறுக்குனா மல்லித்தழையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக மல்லித்தழையை சேர்த்து பாருங்கள், அந்த ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவுதாங்க, ஒரு அட்டகாசமான கொண்டக்கடலை கிரேவி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.